டாப் 2 கேமர்ஸ் நியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நியூஸ் வாசிப்பது உங்கள் ஹெட்ஷாட் ஹரி. இன்றைய முக்கிய செய்திகள். ஆடம் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். டீக்கில் அடையாளம் தெரியாத இரு நபர்கள் அவரை குனிய வைத்து எமோட் போட்டதால் பகுதி பரபரப்பாக உள்ளது. கூடி போதில் வண்டி ஓட்டிச் சென்ற ஆண்டோனியோ ஃபேக்டரி அருகே கார் மோதி விபத்தில் சம்பவ இடத்திலே நாக்கானார். மார்ஸ் எலக்ட்ரிக் அருகே உள்ள கேமராவில் பதிவான காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. கள்ளக்காதலன் ஹயாத்தோடன் ஓடிய கெல்லி. தகவல் அறிந்த கெல்லியின் கணவன் மேக்சிமம், ஹயாட்டோ மனைவி மேக்கோ ஆகியோர் இருவரின் உடல்நிலை கவலைக்கிடம். கோல்டு கோவிந்தன் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டார். செந்தோசா பாலத்தின் மீது எதிரிகள் அவரை சுற்றி வளைத்தால் வேறு வழி என்று அவர் குறித்துவிட்டார். தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஃப்ரீ ஃபயரில் தொடரும் குரங்குகள் அட்டகாசங்கள். போச்சினாக்கு அருகே அமைதியாக மஷ்ரூம் சாப்பிட்டு கொண்டிருந்த ஒருவரை இரு குரங்குகள் வந்து தாக்கிவிட்டு தப்பிச் சென்றது. இக்காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இத்துடன் தலைப்பு செய்திகள் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஆடம் மானபங்கப்படுத்தப்படுகிறார். பீக் அருகே அவர் லூட் அடித்துக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத இரு நபர்கள் அவர் நாக் செய்து எமோட் போட்டு மானபங்கப்படுத்தியிருக்கின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக உள்ளது. இது தொடர்பாக போச்சினாக் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த அடையாளம் தெரியாத இரு நபர்களை தேடி வருகின்றனர். நமக்கு கிடைத்த தகவல்படி அவர் ரெட்கான் அருகே லூட் அடித்ததால் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. இச்சம்பவத்தால் அப்பகுதி மிகவும் பரபரப்பாக உள்ளது. இது குறித்து சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாட்டு பாலாஜி, இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்குது? ஆடம் ரிவைவ் பண்ணாங்களா இல்லையா? இப்போ அங்கே என்ன மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக சடரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடமை வந்து லூட் அடிச்சுட்டு இருக்கும்போது ரெட்கான் பக்கத்தில் வச்சு நாக் பண்ணி குனியை போட்டு எமோட் போட்டிருக்காங்க. இப்போ இச்சம்பவம் வந்து அப்பகுதி மக்களிடையும் பீக் மக்களிடையும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதை பற்றி போச்சினாக்கு போலீசார் வந்து வழக்கு பதிவு செய்து அந்த அடையாளம் தெரியாத இரு நபர்களை தேடி வருகின்றனர். கூடிய சீக்கிரம் அவர்கள் இருவரையும் மாட்டினால் அவர் இருவரையும் குனி வைத்து ஆடமை விட்டு எமோட் போட விட்டு தண்டனை கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நம்ம மற்ற செய்திகளை பார்க்கலாம். குடிபோதில் பைக் ஓட்டி சென்ற ஆண்டோனியோ ஃபேக்டரி அருகே லாம்போர்கினி மோதி விபத்தில் சம்பவ இடத்திலே நாக்கானார். அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகிய காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. உடனடியாக ஆண்டோனியோ கிளாக் டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இதை பற்றி சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்போம். சொல்லுங்க பாலாஜி, இப்போ அங்கே நிலவரம் என்ன நடந்ததை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ஹெட்ஷாட். அதாவது ஆண்டோனியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு பைக்கை வந்து ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு. எதிரில் வந்த லாம்போர்கினி வந்து அவரை கவனிக்காமல் அந்த இரு வாகனங்களும் நேருக்கு மோதி இருக்குது. இந்த சம்பவத்தில் ஆண்டோனியோ அங்கேயே நாக்காயப்படுத்தியிருக்கிறார். அவரை கிளாக் டவர் அருகில் உள்ள கிளாக் டவர் மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர். இது குறித்து போச்சினாக் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இடித்து விட்டு சென்ற லாம்போர்கினி உரிமையாளர் போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர். தகவலுக்கு மிகவும் நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் இணைப்பிலே இருங்க. கள்ளக்காதலுடன் ஹயாட்டோடன் ஓடிய கெல்லியும் ஹயாட்டோவும் பல வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இன்று அதிகாலை மேக்சிமம் மேக்கோவும் அவர்கள் ஏமாற்றிவிட்டு ஃப்ரீ ஃபயர் பெர்முடா மேப்பை விட்டு தப்பிச் சென்று தகவல் இருந்த ஹயாத்தோ மனைவி மேக்கோ மனமுடைந்தால் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து கெல்லியின் கணவன் மேக்சிமமுக்கு இந்த தகவல் தெரிந்தால் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரும் சேர்ந்து போச்சினாக் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். இதனை பற்றி சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்போம். சொல்லுங்க பாலாஜி, இப்போ அங்கே நிலைமை என்ன? மேக்சிமம் அப்புறம் மேக்கோட நிலைமை என்ன? அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க? இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சடரி. ஹயாத்தோவும் கெல்லியும் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர். இது தெரிந்த மேக்சிமம் மேக்கவும் அவர்களுக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்திருக்கின்றனர். இன்று அதிகாலையில் அவர்கள் இருவரும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்முடா மேப்பை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இது குறித்து மேக்சிமம் மேக்கவும் போச்சினாக் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடுவான்னு எதிர்பார்க்கப்படுது. தகவலுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் சம்பவ இடத்துல கொஞ்சம் பார்த்துருங்க. ஒன்ட்டா படிச்சுட்டு போனாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம மற்ற செய்திகளும் பார்க்கலாம். கோல்டு கோவிந்தன் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டார். செந்தோசா பாலம் அருகே அவரது எதிரிகள் அவரை சுற்றி வளைத்தார். வேறு வழி என்று அவர் அங்கிருந்து குதித்து விட்டார். அவரை தேடும் பணியில் தீயணைப்பு துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியில் பாட்டு பாலாஜியிடம் கேட்போம். சொல்லுங்க பாலாஜி, இது குறித்து நீங்கள் அந்த சம்பவ இடத்துல தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது, என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக சடரி. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எதிரிகள் பயந்து செந்தோசா பாலத்திலிருந்து குதிச்சாரு. அவரை மீட்கும் பணியில் வந்து தீயணைப்பு துறையில் ஈடுபட்டுள்ளனர். அவர் லூட் பாக்ஸ் ஒன்று கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அது கிடைக்கும் வரை தீயணைப்பு துறையை தேடிட்டே இருப்பாங்க. லூட் பாக்ஸ் கிடைச்ச உடனே அந்த லூட் பாக்ஸை அவங்களோட டீம்மேட்ஸ் கிட்ட ஒப்படைக்கிறதா தீயணைப்பு துறை தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரீ ஃபயரில் தொடரும் குரங்குகள் அட்டகாசம். போச்சினாக் அருகே ஒருவர் அமைதியாக மஷ்ரூம் சாப்பிட்டு வந்த ஒருவரை அடித்துவிட்டு அங்கிருந்து குரங்குகள் தப்பிச் சென்றுள்ளது. இக்காட்சிகள் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இது குறித்து நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜியும் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, இப்போ அங்கே நிலைமை என்ன? அங்கே அடித்து துரத்தப்பட்டவர் யார்? அந்த குரங்குகள்லாம் என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ணுது ஃப்ரீ ஃபயரில்?
கண்டிப்பாக ஹெட்செட் பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கு அருகே ஒரு ப்ரோன்ஸ் பிளேயர் ரொம்ப வேலைப்பட்ட பிளேயர் அவருக்கு கிடச்சி ஒரு மஷ்ரூம் உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுட்டு இருந்தபோது இரு குரங்கள் வந்து அவரை அடித்து துரத்திட்டு அந்த மஷ்ரூம் சாப்பிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிருக்கு. இந்த காட்சிகள் வந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகி அந்த வீடியோ வந்து இணையத்தில் வைரலாகி வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்பீக்கர் வனத்துறையில் புகார் அளிச்சிருக்காரு. வனத்துறையினர் வந்து கூடிய சீக்கிரம் அந்த குரங்களை பிடிச்சி கட்டவளை காட்டில் ஓடுறதா உறுதி அளிச்சிருக்காங்க. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் அங்கேருந்து மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு நியூஸ் சேனலுக்கு வந்துருங்க. அவ்வளோ நியூஸ் முடிஞ்சிச்சு. வர வரையில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே நியூஸ் ஹெட்லைன்ஸ் ஆகிட போகிறீங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவு இருந்ததுன்னா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். டாப் 2 கேமர்ஸ் பெல் ஐக்கனை கிளிக் செய்து விட்டு தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு ஒரு மோட்டிவேஷன் கைஸ். ஒரு லைக் இஸ் ஈக்குவல் டு ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஒரு சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு அது பெரிய மோட்டிவேஷன். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மலையாள கம்யூனிட்டியில் ப்ரோ காலன் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தால் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகாத இந்த கண்டென்ட் எடுத்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த கண்டென்ட் பண்ணுங்கள், அவர் சேனலில் போய் பாருங்கள், இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, தமிழ் கம்யூனிட்டியில் கொடுங்கன்னு கேட்டதுனால தான் கொடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அப்புறம் கைஸ் பார்ட் 2 மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆளில் வைங்க. ஏன்னா யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸ் பார்த்து பார்ட் 2 பண்ணலாமா இல்லைன்னு முடிவெடுக்கிறோம். ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்று அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹெட்சாட். உங்கள் டாப் 2 கேமர்ஸ். எங்களுக்கு ஹெட்சாட் சேனல் பேன்ஸுக்கு அதை செக் பண்ணுங்கள். அதை தவிர எங்களுக்கு வேறு எங்கும் கிளையர் கிடையாது. ஓகே பாய், லவ் யூ கைஸ், பாய். அவரை சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி எதனா வேறு என்ன கண்டென்ட் வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்ருக்கோம். நீங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரீப்ளை பண்ணப்படும், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ஹார்ட் தரப்படும். பாய்.